ஆஃபீஸ்லேருந்து வந்து வீட்டுக்குள்ளே நுழையும் போதே கம கமன்னு ஒரே வாசனைங்க. என்னடா அதுன்னு கிச்சனில் போய் பார்த்தா, அக்கா சிக்கன் குழம்பு செஞ்சுருந்தாங்க. சரி உடனே சாப்பிட்லான்னு பார்த்தா, ஆனால் எப்படி சாப்பிட்றது? ரெஃப்ரெஷ் ஆகிட்டு தானே சாப்பிட முடியும். ரெஃப்ரெஷ் ஆகலான்ட்டு போனால், என் பாப்பா அதுக்குள்ளே எனக்கு சொல்லிக் கொடுமா சொல்லிக் கொடுமான்னுட்டு இருந்தா. என்னடா இது நமக்கு வந்து சோதனை அப்படின்ட்டு சரி அவளுக்கு சொல்லிக் கொடுத்துருவோன்ட்டு அவளுக்கும் உட்காந்து சொல்லிக் கொடுத்தாச்சு. அதுக்கப்புறமா போய் நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து பாப்பாவுக்கும் தோசை செஞ்சு ஊட்டி விட்டுட்டு நானும் நல்லா சாப்பிட்டேங்க. நாம் இருந்த பசிக்கு சுத்தமாக இந்த வெயிட் லாஸ்லாம் மைண்ட்லேயே இல்லை. நல்லா வயிறு ஃபுல்லாக திருப்தியாக சாப்பிட்டாச்சு. வீட்டில் இருக்கும்போதெல்லாம் அவ்வளவும் பசியே எடுக்காதுங்க. ஆனால் இந்த வெளியில் போயிட்டு வந்தாலோ இல்லை ஆஃபீஸ்க்கு போயிட்டு வந்தாலோ யாராவது ஏதாவது செஞ்சு கொடுப்பாங்களான்னு இருக்கும். இந்த வேலைக்கு போயிட்டு வர பெண்கள் எல்லாருக்குமே அப்படி தானே இருக்கும். ஆஃபீஸ்லேயும் ஒர்க் பண்ணிவிட்டு வீட்லேயும் வந்து ஒர்க் பண்ணணுன்னா ரொம்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் என்ன பண்ணுறது, அவங்க குடும்ப சூழ்நிலைக்கு அவங்க வேலைக்கு போய் தானே ஆகணும். நம்ம சின்ன வயசாக இருக்கும்போது நம்ம அம்மாக்கள்லாம் வீட்டில் இருப்பாங்க, அப்பாலாம் வந்து வேலைக்கு போவாங்க. ஆனால் இப்போ வீட்டில் 2 பேருமே வேலைக்கு போக ஆரம்பிச்சுட்டாங்க. காலமும் மாறி போச்சு. அதுக்கேற்ப நாமளும் மாறி தானே ஆகணும்.